ஆன்மீக பக்தகோடிகளே, சிவனைய செல்வர்களே, நாம் இப்பொழுது தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே பல்லாவரம் பகுதியில் பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகரிலே நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ அப்பீத குஜாம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வரர் கனகதுர்க்கை அம்பிகையின் ஆலயத்தில் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாலயம் சோழ மன்னரால் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக பூஜை செய்து வழிபட்டு வந்த எம்பெருமான். இவ்வாலயம் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. கனகதுர்க்கையானவர் எங்கும் காணாவண்ணம் 8 கைகளுடன் ஆண் புலி வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் புன்னகையோடு நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு காலத்தில் பைரவ சித்தர் என்னும் தவமுனி கனகதுர்க்கையை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவத்திற்கு இடையூறு வந்ததால் அம்பிகையிடம், நான் உன்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பலவித இடையூறுகள் வருகிறது, ஆகவே இதை பாதுகாத்து தருமாறு வேண்ட பக்தர்களுக்கு இணங்கி தனது 2 விழிகளில் இருந்து வலது கண்ணிலிருந்து கேதுவும் இடது கண்ணிலிருந்து ராகுவும் தோன்ற செய்து அந்த பைரவ சித்தர் தவத்திற்கு பாதுகாவலராக இருக்கும்படி ஆணையிட்டால் அவரும் ஜீவமுக்தி அடைந்து அந்த அம்பிகையின் பூரணமான அருளை பெற்று சரணாகதி அடைந்தார். அதன் பிறகு ராகுவும் கேதுவும் எங்களுக்கு என்ன பணி அடுத்ததாக அப்படின்னு கேட்கும்பொழுது, இவ்வாலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாகதோஷம், கலத்திர தோஷம், சர்ப்பதோஷம் என்ற ஜாதகத்தில் வரக்கூடிய நாகதோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்து அனுக்கிரகம் செய்யுமாறு ஆணை புரிந்தால். அப்பேற்பட்ட இவ்வாலயம் தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே சென்னையில் பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகர் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக, ரொம்ப ஆனந்தமாக நமக்கெல்லாம் வேண்டிய வண்ணம் வேண்டிய தருணத்தில் அருளக்கூடிய அன்னையாக இங்கு கனகதுர்க்கையானவர் வீட்டிருக்கிறார்.